ஸோ அது ஃப்ரண்ட் பார்ட். நம்ம ஏற்கனவே கட்டிங் வீடியோ வந்து பார்ட் 1ல் பார்த்தோம். இது ஃப்ரண்ட் பார்ட். இப்போது நம்ம இந்த க்ராச் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணோம். ஃப்ரண்ட் பார்ட்டோட ஒரு க்ராச்சையும் ஜாயின் பண்ணோம். பேக் பார்ட். ஸோ இந்த 2 பீஸ் இருக்குது. ஸோ நல்ல பக்கம் ஃபேஸ் பண்ணிட்டு இதை ஜாயின் பண்ணும். அதே மாதிரி பேக் பார்ட்டையும் ஜாயின் பண்ணும். ஸோ ஒரு 1/2 inch டிஸ்டன்ஸ் விட்டு ஜாயின் பண்ணும். ஸோ ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டாச்சு. ஸோ நம்ம இப்போது இந்த சைட்ஸ் 2 ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம எப்போயுமே பேக் பீஸ் வந்து உங்களுக்கு வந்து 2 inch எக்ஸ்ட்ரா விட்ருக்கேன். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து கொஞ்சம் தூக்கிட்டு தான் இருக்கும். அது எலாஸ்டிக் வைக்கும் போது உங்களுக்கு சரியாயிடும். ஸோ இந்த எட்ஜும் நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் இங்கே வரும். அதை நம்ம எலாஸ்டிக் வைக்கும் போது உங்களுக்கு 50 க்ராச் ஜாயின் பண்ணியாச்சு. ப்ளஸ் சைட்ஸ் ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இந்த இன்னர் பார்ட் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த 1 inch விட்டுக்கணும் கீழே. இதை ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ தைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மார்க் பண்ணிவிட்டு க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஸ்டிச் பண்ணும்போது அதே ஸ்விங் வந்து கரெக்டாக ஒரு 1 inch. நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது ஸோ உங்களுக்கு வந்து இங்கேயும் நம்ம வந்து 2 inch எக்ஸ்ட்ரா தான் விட்டுருக்கோம். ஸோ ஃபோல்ட் பண்ணும்போது ஃபோல்டிங் இப்படி தான் வரும். உங்களுக்கு 2 inch எக்ஸ்ட்ரா வெளியே தான் வரும். இதுதான் இதோட பேட்டர்னே. ஸோ நம்ம இந்த கார்னர்ஸ் ஃபுல்லாக வந்து இந்த க்ராச் வரைக்கும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். க்ராச்சோட மிட் பாயிண்ட் வரும்போது ரெண்டுமே ஒரே பாயிண்டில் இருக்குமா வச்சுக்கோங்க. ஸோ இதை விரித்து வச்சுக்கோங்க. ஃப்ளாட்டன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் போடுங்க. தைச்சாச்சு. இப்போ நம்ம வந்து பெல்ட் பார்ட். ஸோ நான் பெல்ட் பார்ட் வந்து 2 inch விட்டுருக்கோம். ஸோ நான் அயன் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு ஒரு 1/4 inch ஃபோல்ட் பண்ணுவோம், அதையும் நான் அயன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த 1/4 inch ஃபோல்டு நான் அயன் பண்ணிட்டேன். 2 inch எந்த அளவுக்கு ஃபோல்ட் பண்ணுவோமோ அதுவும் நான் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து தைக்கும் போது அது ஈஸியாக இருக்கும். எலாஸ்டிக் உள்ளே நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து இந்த இடம் ஒரு 2 inch, இந்த இடத்துல ஒரு 2 inch நான் கேப் விட்டுட்டு இங்கேருந்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ இப்போ மார்க் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இங்கேருந்து ஸ்டிச் பண்ணி இந்த இடத்துல எண்ட் பண்ணிக்கலாம். நம்ம ரொட்டேட் பண்ணி தைக்கும்போது மெஷர்மெண்ட் மாறும். அதனால தான் நம்ம முன்னாடியே வந்து அயன் பண்ணிடுறோம். அயன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த க்ரீஸ் லைன் இருக்கும், ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஸ்ட்ரெச் பண்ண வேணாம். ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா எலாஸ்டிசிட்டி போய்டும். ஸோ இந்த ஜாயிண்ட் பாருங்கள், இந்த ஜாயிண்ட் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா ஒரு
கொஞ்சம் முன்னாடி வந்துடும். அப்போ உங்களுக்கு ஃபினிஷிங் சரியாக இருக்காது. ஸ்ட்ரெச் பண்ணாத ஃபேப்ரிக் அப்படியே ஸோ நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இங்கே ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸோ இங்கே தான் அந்த மார்க்கிங் கொடுத்துருக்கோம். ஸோ இதான் ஓப்பனிங். நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணோம், இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல எண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 1 இன்ச் உள்ள எலாஸ்டிக் எடுத்துக்கிறேன். ஸோ எலாஸ்டிக் எடுத்துகிட்டு உங்கள் ஹிப் சைஸு டோட்டல் எவ்வளோ வரும், இதை டபுள் ஆக்குனிங்கன்னா உங்கள் டோட்டல் ஹிப் சைஸு இதிலேருந்து ஒரு 6 இன்ச் நான் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் உங்களோட ஃபுல் ஹிப் சைஸு. ஸோ நம்ம இப்போ இதிலேருந்து ஒரு 5 to 6 இன்ச், ஸோ 6 இன்ச். ஸோ நம்ம இந்த இடத்துல எலாஸ்டிக்கை கட் பண்ணி எடுத்து ஒரு பெரிய சேஃப்டி பின் வச்சு நான் எலாஸ்டிக் அந்த 2 இன்ச் ஓப்பனிங் விட்டுருக்கேன்ல, அந்த ஓப்பனிங் வழியாக நான் எலாஸ்டிக்கை ஒரு வேலை விட்டு இன்னொரு வேலை எடுத்துடுறேன். ஸோ இந்த சேஃப்டி பின் தான் நான் யூஸ் பண்ணேன் இன்சர்ட் பண்ணுறதுக்கு. ரெண்டு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ரிவர்ஸ் ஸ்டிச் ஒரு 5-6 வாட்டி போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து இது நல்லாயிருக்கும். ஸோ இப்போது நம்ம இந்த ஸ்பேஸ் நம்ம கேப் விட்டுருக்கோம்ல, அதை தைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த எலாஸ்டிக் நம்ம தைச்சாச்சு. இப்போ இங்கே ஒரு தையல், இங்கே ஒரு தையல், இங்கே ஒரு தையல், ஸோ 3 தையல் போட்டு இந்த எலாஸ்டிக் வந்து ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ எலாஸ்டிக் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி தையல் போடுங்க. ஸோ இதே மாதிரி இங்கே ஒரு ஸ்டிச், இங்கே ஒரு ஸ்டிச். ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்க்கலாம். ஸோ பேண்ட் வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு.